ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஜெயின் கௌராமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஜெயின் கௌராமியோட கேர் அண்ட் ப்ரீடிங்கை பற்றி. ஸோ கைஸ், இந்த வீடியோ டாப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஜெயின் கௌராமியோட கேர் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது ரொம்ப ஆடியான ஃபிஷ். பிகினர்ஸ் இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணும் அப்படின்றவங்க இந்த ஜெயின் கௌராமியை சூஸ் பண்ணலாம். ஸோ ஜெயின் கௌராமியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அல்பினோ இருக்குது, பிங்க் ஜெயின் கௌராமி இருக்குது, ரெட் டெயில் ஜெயின் கௌராமி இருக்குது, பிளாக் கௌராமி இருக்குது. ஸோ ஜெயின் கௌராமி நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெரிய டேங்க் வேணும். பிகாஸ் இந்த மீனால் 2 to 3 feet வரைக்கும் வளர முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ மோஸ்ட்டாக நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் ஃபீடிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஜெயின் கௌராமிக்கு நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டாம். நீங்கள் ப்ரோட்டீன் ஃபீட் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜெயின் கௌராமிக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் உள்ள இன்டர்னலில். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜெயின் கௌராமிக்கு ப்ரோட்டீன் ஃபுட்டு மட்டும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் காய்கறியை வேக வச்சோ, கேரட்டை வேக வச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பீன்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஜெயின் கௌராமி. ஸோ நீங்கள் இந்த ஃபுட்டு ஃபீடு பற்றி இந்த ஜெயின் கௌராமி கிட்ட கவலையப்பட தேவையில்லை. இல்லாட்டி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது வாழை இலை அப்படிலாம் ஏதோ இருக்குன்னா வாழை இலையை போட்டு விட்ருங்க. அதுவும் அதை ஜம்முன்னு சாப்பிட்டுக்கும். என்ன ஆடி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம இதோட வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 செல்சியஸில் இருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். இதுங்க கிட்டத்தட்ட 30 செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ ஜெயின் கௌராமி ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்னால் இதுக்கு ஏரேஷன்லாம் தேவையா ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் டேங்க்கில். பட் நல்ல ஒரு ஃபில்டர் தேவை. இதுங்க ஏரை சர்ஃபேஸ்லேருந்து தான் எடுக்குது. ஸோ நேராக தண்ணிக்கு மேலே போய்ட்டு ஏர் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் டேங்க்குள்ளே ஏரேஷன் வைக்கணுன்றதுலாம் இல்லை. மற்ற மீன் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்னால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் கொடுங்க. நல்லாவே வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் வீக்லி ஒரு 40 இல்லை 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அது கம்பல்சரி. நீங்கள் என்ன மீன் வளர்த்தாலும், எந்த வகையான ஆடி ஃபிஷ் வளர்த்தினாலும் நீங்கள் கம்பல்சரி இது பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலன்னா அந்த மீன்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி ஏதாவது ஒரு டிசீஸ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கன்றது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஜெயின் கௌராமியில் மெயில் அண்ட் ஃபீமேலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மெயில் அண்ட் ஃபீமேலை இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி தான். அது இந்த மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது. ஸோ மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு ஹம்ப் இருக்கும். அதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹம்ப் இருக்காது. ஸோ அதை வச்சு தான் நம்ம மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட பெல்லி கீழே இறங்குன மாதிரி இருக்கும். பட் மெயிலுக்கு அப்படி இருக்காது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் பெல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் குட்டிலேயே ஃபீமேல் அண்ட் மெயிலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டார்சல் ஃபின். ஸோ அது குட்டிலே ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதே விஷயம் நீங்கள் பெருசுக்குலேயும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது அப்படியே ஷார்ப் பாயிண்டடில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் மெயில். அதுவே அது ரவுண்டட் பாயிண்ட், ஐ மீன் ஷார்ப்பாக முடியாமல் கொஞ்சம் கர்வாக முடிஞ்சிருந்ததுன்னா அது தான் ஃபீமேல். சேம் நம்ம இந்த சிக்லெட்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் நம்ம டார்சல் ஃபினை வச்சு மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி தான் கௌராமிக்கும். ஸோ கைஸ், இப்போ இதோட ப்ரீடிங்கை பார்த்துடலாம். ஸோ இதோட ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இதை டேங்க்கில் ப்ரீட் பண்ண முடியுமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ டேங்க்கில் ப்ரீட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கொஞ்சம் பெரிய இடம் வேணும் ப்ரீடிங் பண்ணதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டோ இல்லாட்டி சிமெண்ட் டேங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் வேணும். அண்டு இதுங்க ப்ரீட் பண்ணும்போது பீட்டா எப்படி ப்ரீட் பண்ணுமோ அது மாதிரி தான் ப்ரீட் பண்ணும். ஸோ இதுங்க ப்ரீட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதுங்க நெஸ்ட்டு கட்டும். ஸோ இந்த கௌராமி நெஸ்ட்டு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் நீங்கள் கொடுத்தாகணும். அது எப்படின்னா ஒரு பக்கெட்டை நீங்கள் தண்ணியில் சாய்ச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார், கச்சி, கொஞ்சம் இலைகள் இதெல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிடணும் ஒரு குரூப்பாக. ஏன்னா அது எடுத்துகிட்டு அந்த பக்கெட்குள்ளே வைக்கும். ஸோ அப்படி தான் இது நெஸ்ட்டு கட்டும். பக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கு அடியில் அதுங்க ப்ரீட் பண்ணி அங்கே எக்ஸை சேர்த்து வச்சிடும் மேலே. ஸோ இதுங்க ப்ரீட் பண்ணோன்னா பிஹெச் லெவல் அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இதுங்க ப்ரீட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இது கஷ்டம் ப்ரீட் பண்ணுறது.
சம்டைம்ஸ் நெஸ்ட்டெல்லாம் கேட்டிடும், பட் வந்து ப்ரீட் ஆகாது. அது வந்து வெயிட் பண்ணோம் நம்ம வந்து ப்ரீட் ஆகிறதுக்கு. ஸோ அதுவே தோணி அதுவே ப்ரீட் ஆனால் தான் உண்டு. இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையே ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ப்ரீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமான ஃபிஷஸ் தான் இதெல்லாம், இந்த ஜெயின் கௌராமிலாம். அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. பை கைஸ்.